மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பெண்கள் மற்றும் மாணவர்களை அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவதூறாக பேசுவதை கண்டித்து அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகினி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகினி, பயணிகளோட கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அந்த போராட்டம் எவ்வாறாக இப்ப நடைபெற்று வருகிறது? இது தொடர்பாக முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பெண்கள் மற்றும் மாணவர்களை தரக்குறைவாக பேசிய ஓட்டுநரை கண்டித்து தொடர்ந்து 2 மணி நேரமாக 2 அரசு பேருந்துகளை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பெண்கள் மற்றும் மாணவர்களை ஓட்டுநர் தரக்குறைவாக பேசுவதை இந்த பகுதியில் தொடர்ந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயபாளையம் கிராமத்திற்கு திருமங்கலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து தினந்தோறும் 2 பேருந்துகளானது 4 முறை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை நேரம் இயக்கப்பட்ட பேருந்தானது பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ராயபாளையம் வரக்கூடிய அரசு பேருந்து திருமங்கலம் பேருந்து நிலையம் அருகே வரும்போது பள்ளி மாணவர்கள் பெண்கள் பேருந்தில் ஏறும்போது ஓட்டுநர் தரைக்குறைவாக பேசியிருக்கிறார். அதே போன்று திருமங்கத்திலிருந்து ராயபாளையம் இடையே உள்ள கரிசல்பட்டி, மேலக்கோட்டை விலக்கு, ராயபாளையம் விலக்கு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை முறையாக நிறுத்தி பெண்கள் நின்றிருந்தால் அவர்களை ஏற்றாமல் 20 மீட்டர் தள்ளி நிறுத்துவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மாலை ஓட்டுநர் தரக்குறைவாக பேசியதை கண்டித்து இன்று காலை அந்த பகுதிக்கு வரக்கூடிய 2 பேருந்துகளை சிறைப்பிடித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இலவச பேருந்து என்பதால் பெண்களை தொடர்ந்து தரைக்குறைவாக பேசும் சம்பவமானது விடியா அரசின் போக்குவரத்து துறையின் ஓட்டுநர்கள் சார்பாக தொடர்ந்து ஓட்டுநர்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் இது தொடர்பாக பல்வேறு முறை புகார் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. நவீன், முழு விவரங்களுக்கும் நன்றி ராகினி. ஆனா தெரிஞ்சிருந்தா நிப்பாட்டி சாப்பிட ஏத்தவே மாட்டேங்கிறாரு. எங்க பொண்ணோட படிப்பே போச்சு, பார்க்க போச்சு. நாங்க 1 மாசமா நாங்க அனுப்பல. ஏன் சார், நாங்களாம் அன்றாட கூலி வேலை பார்த்து சார், நாங்க வேலை பார்க்கறவங்க தான் சார். எங்க கஷ்டப்பட்டு எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பிள்ளைகளையும் தரவுறவா பேசுறாரு. என்ன கோரிக்கை? எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ், எங்க பஸ் மாதிரி தான் கரெக்டான டைமிங் வேணும். எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேண்டாம். ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால ரொம்ப எங்களுக்கு ஒரு இதா இருக்கணும். கண்டக்டர் சார்ட்ட கேட்டேன், 10 வருஷமா எங்க ஊருக்கு வரீங்க சார், ஏன் சார் எங்களுக்கு தெரியும்ல, ஏன் சார் ஸ்டாப்ல நிப்பாட்ட மாட்டீங்க அப்படி கேட்டா அவர் சொல்றாரு, டிரைவருக்கு பிடிச்சாதான் அவர் நிப்பாட்டி ஏத்துவாரா. அது என்ன வார்த்தை சார்? நாங்க அன்றாட கூலி வேலைக்கு தான் வேலைக்கு போறவங்க தான். நாங்க இந்த பஸ் கரெக்டா போனது. ஆமா சார், எந்த ஸ்டாப் எங்க ஊரு மட்டும் கிடையாது, எங்க ஊர்ல இங்க ஏத்திட்டு போய் எந்த ஸ்டாப்லயுமே கரெக்டா நிப்பாட்ட மாட்டாங்க சார். கரெக்டா நிப்பாட்டுறதே கிடையாது. எல்லாருமே லேடிஸ் ஓடி வந்துதான் ஏறுவாங்க. ஓடி வர்றதுக்குள்ள பஸ்ஸை எடுத்துருவாரு, மொத்தம் நிப்பாட்டவே மாட்டாரு.